இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களும் அட்டகாசமான விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியாவை பார்த்திங்கன்னா ஜானகியும் ரேவதியும் ஜெயிலில் போயிட்டு பார்த்துட்டு வராங்க. என்ன தான் நடக்குதுன்று பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலேயே அவளை நான் கெஞ்சி பார்த்துட்டேன், எதோ சொல்லி பார்த்துட்டேன். அஞ்சலி மசிகிற மாதிரியே தெரியல இலக்கியா. இதுக்கு மேலேயும் என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கிட்ட ஜானகி சொல்கிறாங்க. அவளை இதுக்கு முன்னாடியே மன்னிச்சு விட்டது தான் பாவமாக போச்சு. இப்போ இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கா. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே வழி, அவள் குழந்தைய கொல்ல பார்த்ததாக தானே கேஸ் கொடுத்துருக்கா. அவள் கர்ப்பமாகவே இல்லை அப்படின்றத நிரூபிச்சிட்டா போதும், நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா ஜானகிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கார்த்திக்கும் உள்ளே வராருங்க. உள்ளே வந்த உடனே நம்ம இலக்கியாவுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் திகைச்சி போய் நிற்கிறாங்க. பார்த்த உடனே கண்ணில் தண்ணி மட்டும்தாங்க வருது. இதை பார்த்த உடனே பயங்கரமாக ஃபீல் ஆயிடுறாங்க நம்ம இலக்கியா. சரி, ஓகே, நீ எதுக்கும் கவலைப்படாத இலக்கியா. உன்னை வெளியே கொண்டு வரதுக்காக தான் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். நீ ஒரு கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கோ, அதுக்கப்புறம் பாரு, உன்னை வெளியே கொண்டு வர்றது மட்டும் தான் என்னுடைய வேலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாருங்க நம்ம கௌதமன். அதுக்கு நம்ம இலக்கிய பார்த்தீங்க அப்படின்னா, நான் உள்ளே இருக்கிறத கூட இப்போ நான் வருத்தப்படலைங்க. இப்போ நீங்கள் தனியால் வீட்டுக்குள்ளே என்ன தான் பண்ண போகிறீங்களே, எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு யார் சமைச்சு போடுவா, உங்களை யார் நல்லா பார்த்துப்பா, நானும் இங்கே இருக்கேன். அந்த ஒரு வருத்தம் தான் எனக்கு இருக்கிறதுலே பெரிய வருத்தமாக இருக்குது. அதுக்காகவாது கூட நான் வெளியே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கௌதமும் இலக்கியமும் பேசிகிட்ருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் பொழுது நம்ம ஜானகிக்கு மனசே கேட்கலைங்க. நானும் என்னால் முடிஞ்ச எல்லா விஷயமும் பண்ணி பார்த்துட்டேன். அவங்க 2 பேரும் இறங்கி போகிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னால் அடித்து சொல்ல முடியும், அஞ்சலி கர்ப்பமாக கிடையாது. அவளை மட்டும் நீங்கள் கர்ப்பம் இல்லைன்னு நிரூபிச்சிட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி நான் வெளியே வந்துடுவேன், இந்த கேஸை சுக்கு நூறாக உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா ஒரு டிப்ஸ் கொடுக்குறாங்க. சரி, ஓகே, நீ சொல்கிறது எல்லா விஷயத்தையும் நம்புகிறேன் இலக்கியா. இதுக்காகவாது கூட இதை நான் முயற்சி பண்ணுறேன். இதுக்கு கார்த்திக் நம்பணும் இல்லையா, செக் பண்ணணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கார்த்திக் பார்த்தீங்கன்னா அவனுடைய குழந்தை மேலே இருக்கிற பாசத்தில் மூட நம்பிக்கையிலே சுற்றிட்டு கிடக்குறாங்க. அஞ்சலி பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இல்லைன்னு சொன்னாலுமே ஏற்றுக்க மாட்டான். இதுக்கு வேறு ஏதாவது வழியை தான் பார்க்கணும். சரி, ஓகே, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ஜானகியும் கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்றதை அடுத்த வீடியோவில்